கடந்த ஆட்சியை போல இந்த ஆட்சியிலையும் பேச்சுரிமை பறிக்கப்படுகிறதா, இல்லை தாவேக ஆட்சியில் நியாயமானபடி செயல்படுகிறதா? ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையா? பேச்சுரிமை பறிக்கப்படுகிறதா என்பது பற்றிய செய்தியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டூடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃபிரட் வில்சன். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, பேச்சுரிமையை குரல் வலை நெருக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா ஒரு சில செய்தியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சி காலத்துல இதே மாதிரி பேசினவங்க, அதாவது அந்த ஆட்சியில இருக்கிற அதிகாரிகளே பேசினவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முதலமைச்சர் மேல இழிவா பேசினவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க வேற யாரையும், வேற எந்த கட்சியை சார்ந்தவர்களையோ தனிநபர்களையோ யாரு என்ன பேசினாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குறிப்பா கடந்த ஆட்சி காலத்துல உங்களுக்கு தெரியும், சவுக்கு சங்கர் நிறைய நல்ல ஊழல் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தாரு. அவருடைய சேனல்லாம் கூட நான் பார்ப்பேன் நிறைய. ஆனா என்ன அவர் பேசுறது, ஒரு பேச்சுரிமைன்னா ஒரு அரசு அதிகாரியையோ ஒரு முதல்வரையோ எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசணுன்றது ஒரு வழக்கம் இருக்கு. ஆனா அதை மீறி குறிப்பா அந்த கடந்த ஆட்சியில இருந்த கமிஷனர் திரு அருண் அவர்களை, அவருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சு அவரை தரக்குறைவா பேசுறது, ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் அவர்களை ஒரு பட்டப்பேர் வச்சு அவரை தரக்குறைவா பேசுறது, முதல்வரை ஒரு அதாவது ஒரு நம்மளால வர்ணிக்க கூடாத வாழ்த்தி அன்றைய முதல்வர் அப்படி பேசுறது. அதனாலதான் அவர் மேல வழக்குகள் அதிகமா போடப்பட்டது. அது அந்த அளவுக்கு உரிமைகள் நாட்டுல யாருக்கும் இல்லை. நமக்கு பேச்சுரிமைன்னா அவங்க தவறு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தவறை சுட்டி காட்டணும். அதை விட்டுட்டு ஒரு ஆய்வாளர் அவரை கைது பண்ணியிருக்காருன்னா கைது பண்ணவர் அவர் கொலகார பையன் சொல்றது, இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மீறின வார்த்தைகள். தன்னுடைய நம்மளுடைய பவர் என்ன, ஒரு கமிஷனர்ன்றவர் 1 கோடி பேர் சென்னையில் இருக்காங்கன்னா அவங்களுடைய லேண்ட் ஆர்டரை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு திறந்தாழ்த்தி பேசுறதுன்னா ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் பேசலாம். இல்லை, அருண் அவர் இவ்வளவு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சு அவரை தரக்குறைவா பேசுறது, அதே மாதிரி ஐஜி இன்டெலிஜென்ஸை தரக்குறைவா பேசுறது, அவரை பார்த்து அவர் ஊருக்கு போயிட்டாராம், அதனால அந்த அதிகாரி எங்க போகணும்னு முடிவு பண்றது நம்ம பத்திரிகைக்காரங்களோ இல்லை யூடியூபர்ஸோ இல்லை நிருபர்களோ இல்லை. அது அவங்களுக்கு தெரியும் யார் கூட எங்க போகணும் அப்படின்றது. நம்ம அதிகாரத்துல நம்ம இதுதான் சட்டம் போடணும், இவரை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னுலாம் நம்ம சொல்லி அந்த அளவுக்கு அரசுக்கு தகவல்கள் கொடுக்கலாம். இவர் தவறு பண்றவரு, இவரை போடாதுங்க, போட்டா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும், இதைத்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அவரை அப்படி போட்டா அரசை விமர்சிக்கிறது, இல்லாட்டா தரக்குறைவா பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அதனால கடந்த காலத்துல அவரை கைது பண்ணாங்க. அதே மாதிரி வாராகின்ற ஒருத்தர் கைது பண்ணாங்க. அவங்க எல்லாம் அவர் இப்போ வாராகின்றவர் எப்படின்னா, காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளர், அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவர் கட்டளை இடுவார். நான் செங்கல்பட்டில் இருந்த காலத்தில் கூட ஒரு நாள் ஃபோன் பண்ணார். 2 பேர் ஒரு அடித்து ரத்த காயம் ஏற்பட்டு நாங்கள் காவல் நிலையத்தில் பிடிச்சி வச்சிருக்கேன். அவங்க அவருக்கு வேண்டப்பட்டவங்க. அவர் ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்தியன் போஸ்டா இன்னொன்று, அது ஆட்டோ டிரைவர்ஸ், அவங்கள 2 பேரும் நான் பிடிச்சி வச்சிருந்தேன். அவர் எனக்கு உத்தரவு போடுறாரு. நான் யார் தெரியுமா, நான் எனக்கு அந்த ஐஜி தெரியும், அந்த டிஜிபி தெரியும், நான் இந்த அமைப்பு வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு என்ன மிரட்டிற தோரணையில் பேசினார். அப்போ நான் வழக்கு பதிவு செய்து ஒருத்தரை கைது பண்ணி வச்சிருக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தான் நான் நியாயத்தை செய்ய முடியும். இப்போ நான் 2 பேரை ரிமாண்ட் பண்ணிட்டேன். அவர் உடனே என்ன பண்ணாருன்னா, அவருடைய வழக்கம் இது, அந்த அந்த எந்த நபர்கிட்ட அவர் சொல்லி காரியம் முடிக்கலையோ உடனே இவர் நிறைய சொத்து சேர்த்துட்டாரு, இவர் ஊர்ல ஃபுல்லா இவருக்கு பேர்லயும் இவருக்கு சொந்தக்காரங்க பேர்லயும் சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவருடைய சொத்து பட்டியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐல மனு கொடுப்பாரு. அப்போ அவங்க அதை விசாரிச்சு அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாருன்னா, அதை அப்பீல் பண்ணுவார் கமிஷன்.
சரி நாங்க அப்புறம் கமிஷனுக்கு வந்தா நாங்க அந்த சம்மந்தப்பட்ட நபர் அந்த கமிஷன் முன்னால ஆர்டிஐ கமிஷன் முன்னால நாங்க அப்பியர் ஆகணும். நாங்க போய் காத்திருப்போம். இந்த நபர் வரமாட்டார். இது எனக்கு மட்டும் தான் நினைச்சா, மேக்ஸிமம் என்னென்ன போலீஸ் ஆஃபீசர்ஸ் மத்த துறைகள சார்ந்தவங்கள்ட்ட இவங்க சொல்றத செய்யலன்னா, அந்த வாராகியினுடைய வேலை என்னன்னா, உடனே இந்த ஆர்டிஐல இன்ஃபர்மேஷன் வாங்குறது, அத அப்பீல் பண்றது. ஆனா அந்த நபர் ஆர்டிஐ கமிஷனுக்கு வரமாட்டாரு. இப்படியே நம்மள 2 நாள், 3 நாள் அலைய வச்சுட்டு மன கஷ்டம் குடுக்குறாராம். இப்படியே பண்ணி பண்ணி தான் முன்னாள் கமிஷனர் ஆரோன் அவர்களையும் இதே மாரி ஏதாவது த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அதிகாரிகள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி சூழ்நிலையில அவர்கள கைது பண்றது வழக்கமா உள்ளதுதான். ஒரு தனி நபர் தனக்கு இஷ்டம் போல சட்டத்த கையில எடுத்துட்டு அதிகாரிகள மிரட்டுறதெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவர்கள் தவறு பண்ணியிருந்தா அந்த தவறை சுட்டிக்காட்டலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. பட் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பட்டப்பேர் வைக்கிறது, அவன், இவன் என்று ஏகவசனத்துல எல்லாம் பேசுறது, இதெல்லாம் அனுமதிக்கக்கூடியதில்ல. அது அவருடைய ஒரு அவர் தனிநபரா இருந்தா கூட அவருடைய பவருக்கு பவர ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். மக்கள் அப்ப எல்லாருமே யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் போல இருக்கு அப்படின்றது நிலைமைக்கு வந்துருவாங்க. பொதுவா அதனால அந்த காலத்துல அவர கைது பண்ணாங்க. அதுல உண்மையான வழக்கா, பொய் வழக்கா அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. பட் அவருக்கு பேசுறது தன்னுடைய அதிகாரம் என்ன, நம்ம என்ன பேசலான்றது தெரிஞ்சு பேசுறது நல்லது. அதே மாரி இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் கைது நடவடிக்கைகள் எல்லாம் தொடருது அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு நபர் விஜய் ஆட்சியேற்ற பிறகு அவர் ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்கிறவரு. சாஃப்ட்வேர் என்ஜினியரு. அவர் எதற்காக ஒரு முதல்வர எவ்வளவு தரக்குறைவான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி வீடியோல பேசி சோசியல் மீடியால போட்டாரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேட்டா உங்களுக்கே தெரியும். ஒரு சாதாரணமா குழாயடி சண்டையில கூட ஒரு இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசி அவர் மீ சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாரு. அதனால அவரை கைது பண்ணாங்க. அதே மாதிரி கடந்த ஆட்சி காலத்துல அது முக்தார்னு ஒருத்தர், அவர் யார வேணாலும் அந்த திமுகவுக்கு சாதகமா மற்றவங்களை எதிராக இருக்கிற யார வேணாலும் என்ன வார்த்தைகளான்னு திட்டலாம். அது பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், எவ்வளவு வேற என்ன வேணாலும் திட்டலாம். அவருக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்து ஆட்சியாளர்கள் வைத்திருந்தாங்க. அதே மாதிரி திருச்சியில சூர்யா சிவான்னு ஒருத்தர் எவ்வளவு வேணாலும் அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எல்லாம் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி ரொம்ப அராஜகமாலாம் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க மேலெல்லாம் எந்த நடவடிக்கையுமே கடந்த ஆட்சி காலத்துல எடுக்கல. இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சி நேர்மையாக செயல்படும் சொல்லிட்டு அதை கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அவங்க மேலே அவங்கள கைது பண்ணி அவங்க என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. அடுத்ததே நம்ம ஒரு எம்எல்ஏ 2 ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலேயே அமைச்சராக இருந்தவர், இப்போ டிஎம்கே கடந்த ஆட்சி காலத்துல கூட அமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஒரு தனிநபரை எப்படி பேசணும்னு கூட தெரியாது. அதுவும் ஒரு முதல்வரை என்ன வார்த்தைகளால பேசணும்னு தெரியாம இருக்கும். ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன வெறுப்பு? ஏன் ஒரு முதல்வருக்கு எப்படி பேசணும்னு இத்தனையும் ஜெயிச்சு இப்போ கூட எம்எல்ஏ தான் இருக்காரு. ஒரு எம்எல்ஏ தன்னுடைய அதிகாரத்தை அளவு கடந்து, அதாவது ஒரு சாதாரணமா இந்த யூடியூபர் எல்லாம் அவரெல்லாம் பேசுனதை விட கேவலமா பேசுறாரு ஒரு முதல்வரை. அதனால அவரை கைது பண்ணாங்க. அடுத்தபடியா கோயம்புத்தூர்ல 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க 2 பேரு ஒருத்தர் விஷ்ணு பிரபு, இன்னொருத்தர் மனோஜ்குமார். 2 பேருமே அதே மாதிரி முதல்வரை தரக்குறைவா பேசியிருக்காங்க. அவங்க ஊர்ல ப்ராப்ளம்னா அதுக்கு முதல்வரை தரக்குறைவா பேசுறாங்க. ஒருத்தரை தரக்குறைவா பேசுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதுதான் அதை பேச்சுரிமைன்னு எடுத்துக்க முடியாது. அது அந்த முதல்வர்னா முதல்வருக்கான மரியாதையோட பேசணும். தரக்குறைவா பேசினால கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியை பொறுத்தளவில் அவன் முதல்வரை பேசினாங்க, அதிகாரிகளை பேசினாங்கன்னு மட்டும் கிடையாது. இந்த பழனியிலிருந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் அவங்க யாரு, அவர் பேர் நாச்சிமுத்துன்றவர் யாரை பேசியிருக்காருன்னா,
நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க ஒரு மூத்த அரசியல்வாதி. அவங்கள அளவு கடந்து இழிவுபடுத்தி, அது கூட ஆபாசமாக, பாலியல் ரீதியாக எல்லாம் பேசியிருக்காரு. அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. ஆனா கடந்த ஆட்சியில் அப்படி கிடையாது. அவங்க திமுக காரங்க யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அவங்கள பேசினாங்க மட்டும்தான் கைது பண்ணுவாங்க. இதுக்கு ரெண்டும் உள்ள வித்தியாசம். இப்பவும் யாரும் யாருடைய பேச்சுரிமைக்கும் குரல் வலையை நெருக்கல. இப்ப பண்றது கரெக்டா இருக்கு. ஒரு அரசியல்வாதியையோ ஒரு முதல்வரையோ ஒரு தரக்குறைவா அவன் இங்க பாருங்க, தனி மனிதனுக்கு திட்டின இந்த முக்தாரு, அப்புறம் திருச்சி சூர்யா, மற்றும் இந்த பழனியை சேர்ந்த நாச்சிமுத்து, இவங்க எல்லாம் வேற வேற நபர்களை திட்டுறாங்க, தரக்குறைவா பேசுறாங்க, அதனால கைது பண்றாங்க. அதே மாதிரி முதல்வரை தரக்குறைவா பேசுறதுனால கைது பண்றாங்க. அப்ப ரெண்டு ஆட்சிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலைன்றத நம்ம ஏற்றுக்க முடியாது. நியாயமான முறையில செயல்படுறாங்க. இன்னும் அவங்க இப்படியே செயல்படணும்னு தான் நானும் விரும்புறேன். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த ஆட்சியில பண்ண மாதிரி தான் இந்த ஆட்சியில பண்ணாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. நியாயமா எது செயல்படுறாங்கன்னா நியாயத்தை அவங்க செயல்படுறத நம்ம ஏற்றுக்கிற மனநிலைமையில நம்ம ஏற்றுக்கணும். ஸோ இது ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று சொல்றத ஏற்றுக்க முடியாது. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.